தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ செய்திகளை பொறுத்த வரைக்கும் நார்த் மீடியாக்கள் வந்து ஹெட்லைன்ஸாக வந்து தொடர்ச்சியாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு சில செய்திகள்லாம் வந்து நார்த் மீடியா வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் 70% 80% நார்த் மீடியாக்கள் பெருமளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசரோடு பயணித்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலுக்கு எதிரான கட்சியாக ஆரம்பித்த பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே ஆம் ஆத்மியும் மிகப்பெரிய ஊழல் கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்டு பயணிச்சாங்க. அதே போலதான் தமிழகத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு ஒரு அரசியலுக்காக சொல்றாங்க, பிரச்சாரத்துக்காக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா வந்து ஆட்சியை பிடித்த பிறகு தாவேக்காவும் வந்து ஒரு குட்டையில் உரிய மட்டையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில, ஆனால் அதுக்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில தான் அந்த குட்டையையே சுத்தம் செய்ய வந்திருக்கக்கூடிய நபர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்மேன் ஆர்மியாக இப்போ தாவேக்காவை வந்து மீடியாக்கள் கவனிக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே தமிழக வெற்றி கழகம் பல்வேறு மாநிலங்கள்ல தன்னுடைய ரெக்கைகளை விரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தக ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து டெல்லியில இந்த ஃபங்க்ஷனை அவர்கள் வைப்பதற்கான காரணம் என்ன? டெல்லியில வைக்கும் போதுதான் அது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த பார்வை திரும்பும். இந்த ஒரு நிகழ்வுனால மாதம் தோறும் டெல்லிக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தேசிய அளவில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருடங்கள் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதன் மூலமாக இந்த 3 ஆண்டுகள் தாராளமா போதும் விஜய் அவர்கள் வந்து டெல்லியில வந்து கோலோச்சுவதற்கான ஒரு சூழல் உருவாவதற்கு அந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருப்பதா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்கள் எல்லாத்திலுமே ரைடு நடந்திருக்கு. ஆர்டிஓ ஆபீஸ்கள்ல ரைடு நடந்திருக்கு. ஸோ ரைடுகளை பொறுத்தவரைக்கும் தாராளமா ரைடுகள் நடத்தப்படும். என்ன காரணத்துக்காக அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே நேர்மையாக செயல்படணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கருப்பாடுகள் ஒரு சிலருக்கு தண்டனைகள் பனிஷ்மெண்ட்கள் கிடைத்தாலே மற்றவர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தங்களை மாத்திக்குவாங்க. லஞ்சம் வந்து பெருமளவு இப்போ குறைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய, முற்றிலுமாக குறையலைனாலும் பெருமளவு குறைஞ்சு விட்டது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அரசு வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் கொடுத்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்கிட்ட 2 கோடியை கொடுத்துட்டு இந்த 2 கோடியை 10 கோடியா ஒரு 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவா அப்படின்னு நம்பிக்கையோட போய் நீ லஞ்சம் வாங்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். தற்பொழுது விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லி போறாங்க. இதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்காக டெல்லி போறாங்க. அந்த புத்தகத்தை ராஜீவ்காந்தி அவர்கள் வெளியிட முதலமைச்சர் விஜய் வாங்கி கொள்கிறார் அப்படிங்கிற பர்பஸுக்காக டெல்லி போறாங்க. இப்போ சமீப நாட்களை பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது டெல்லி போற மாதிரியான ஒரு பிளானிங் வந்து விஜய் அவர்கள்ட்ட வந்து இருக்கு. பதவியேற்ற இந்த 2.5 மாதங்கள் கிட்ட ஆக போகுது. இப்போ தொடர்ச்சியாக அந்த மாதிரி டெல்லி போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக அரசியல் முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுசு தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மாநில கட்சி அப்படிங்கிறதுனால இது சுற்றி தான் அவங்களுடைய வேலைகளாக இருக்கும். இப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்கள் டெல்லி போகிறாங்க அப்படிங்கிறப்போ தன்னுடைய கட்சியை டெல்லியை நோக்கி நகர்த்துறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதா, இல்லை விஜய் என்ற தனிநபர் தேசிய அரசியல் பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்குறீங்க? நீங்க கேட்ட 2 கேள்விக்கான பதிலுமே இதுதான். அதாவது தனி மனிதர் தன்னை வந்து தேசிய அளவில் எடுத்துட்டு போவதற்கா, தாவேக்காவை வந்து நேஷனல் அளவில் எடுத்துட்டு போவதற்கா அப்படிங்கும்போது 2க்குமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் முறை டெல்லிக்கு போகும்போது கூட நேஷனல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் நார்த்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பெருமளவு தளபதி விஜய் அவர்களுடைய நியூஸை வந்து பெரிய அளவில் கவர் பண்ணாங்க அப்படிங்கிற செய்திகளை நாம் சொல்லியிருந்தோம். அதே போல் தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இப்போ செய்திகளை பொறுத்த வரைக்கும் நார்த் மீடியாக்கள் வந்து ஹெட்லைன்ஸாக வந்து தொடர்ச்சியாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு சில செய்திகள்லாம் வந்து நார்த் மீடியா வந்து கொண்டாடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் 70% 80% நார்த் மீடியாக்கள் பெருமளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பதற்கான விஷயங்கள்ல பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய சொந்த கட்சியையும் ஒரு தூய கட்சியாக வைப்பதற்கான வேலைகளை வெளிப்படையாகவே முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிரிலையும் எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நிலையில் செயல்படுறாங்க அப்படிங்கும் போது தான் இந்த விஷயங்களை வந்து நேஷனல் மீடியாக்கள் வந்து பெருமளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா மற்ற மாநிலங்கள்லையும் ஊழல்கள் பல மாநிலங்களில் மணிஞ்சுக்கிட்டு இருக்கு. மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் ஒரு சில அமைச்சர்கள் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய நிலையில் அவங்களுடைய செல்வாக்கு அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அடிப்படையில் இருந்தது, வந்த பிறகு எப்படி அதிகரித்தது அப்படிங்கிற நிலையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக மாறுபட்ட நிலையில் தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முற்றிலுமாக மாறுபட்ட நிலையில் இருக்கு. இப்போ டெல்லியில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணா ஹசரோடு பயணித்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஊழலுக்கு எதிரான கட்சியாக ஆரம்பித்த பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளேயே ஆம் ஆத்மியும் மிகப்பெரிய ஊழல் கட்சியாக தன்னை மாற்றிக்கொண்டு பயணிச்சாங்க. அதே போலதான் தமிழகத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு ஒரு அரசியலுக்காக சொல்றாங்க, பிரச்சாரத்துக்காக இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா வந்து ஆட்சியை பிடித்த பிறகு தாவேக்காவும் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டையாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில, ஆனால் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலையில தான் அந்த குட்டையையே சுத்தம் செய்ய வந்திருக்கக்கூடிய நபர் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்மேன் ஆர்மியாக ஒரு ஆளால வந்து ஒரு மாநிலத்தை திருத்த முடியும், மாற்ற முடியும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து நேஷனல் மீடியாக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே தமிழக வெற்றி கழகம் வந்து இந்தியா முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. விஜய் அவர்கள் வந்து இந்தியா முழுவதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறாங்க. ஏன்னா மீடியா கொண்டாடுது அப்படின்னா அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த செய்திகளை முழுவதுமாக அங்கே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான் வந்து விஜய் அவர்கள் நாம் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அண்டு மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி பாஜகவுக்கு எதிர்நிலையில் விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து களத்தில் இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா குஜராத்தில் எப்படி மோடி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தன்னுடைய நேமை வந்து தன்னுடைய ஆட்சி மூலமாக ஒரு திறம்பட்ட ஆட்சி மூலமாக மாநிலத்துடைய வளர்ச்சி மூலமாக பெருமளவு ஊழல்கள் இல்லாத நிலையில ஒரு ஆட்சியை எடுத்துட்டு போய் அதை வந்து இந்தியா முழுவதும் மீடியாக்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில மோடின்னு ஒரு நபர் குஜராத் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து திறம்பட செயல்பட்டு இருக்காங்க. அந்த குஜராத் மாநிலம் மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியான மாநிலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் எப்படி பரவிச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அதை கடந்து கூட நம்ம சொல்லலாம். அதை கடந்து கூட தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய தலைவராக தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இந்தியா முழுவதும் பரவிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ மக்கள் வந்து யாரை கொண்டாடுறாங்களோ அவங்க தான் எதிர்கால இந்தியா அப்படிங்கிற நிலையில வர முடியும். அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியா முழுவதும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காவை வந்து மீடியாக்கள் கவனிக்கிறது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே தமிழக வெற்றி கழகம் பல்வேறு மாநிலங்களில் தன்னுடைய ரெக்கைகளை விரிப்பதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த புத்தக ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து டெல்லியில் இந்த ஃபங்க்ஷனை வைகோ அவர்கள் வைப்பதற்கான காரணம் என்ன, டெல்லிக்கும் வைகோவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ எம்பியா இருந்தாங்க, அதுவும் இப்போ கிடையாது. கட்சியில் 2 எம்எல்ஏ இருந்தாங்க, அந்த 2 எம்எல்ஏயும் இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்துக்குது. அந்த 2 எம்எல்ஏக்களும் திமுக பக்கம் ஓடி போயிட்டாங்க. ஒண்டியா வின்னர் பட வடிவேல் மாதிரி தான் வைகோ அவர்கள் நின்றுட்டு இருக்காங்க. 2 பாக்கெட்லயுமே எதுவுமே இல்ல, எடுத்து காமிச்சிட்டாங்க, எம்டி அப்படின்னு காமிச்சிட்டாங்க. இந்த லெவல்ல இருக்கக்கூடிய வைகோ அவர்கள் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க சொன்னது போலதான் டெல்லியில வைக்கும் போதுதான் அது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இந்த பார்வை திரும்பும். அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் மாதம் தோறும் டெல்லிக்கு செல்லக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தேசிய அளவில் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள்ளாரவே ஆட்சி பிடிக்க முடிந்ததோ, இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? 3 வருடங்கள் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பதன் மூலமாக இந்த 3 ஆண்டுகள் தாராளமா போதும் விஜய் அவர்கள் வந்து டெல்லியில வந்து கோலோச்சுவதற்கான ஒரு சூழல் உருவாவதற்கு அந்த விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருப்பதா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதற்கு எடுத்துக்காட்டா தான் இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெண்டர்களை கேன்சல் பண்ணுவது, ரத்து பண்ணுவது, ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு திமுக அதிமுக அடிப்பது, திமுக அதிமுக தத்தளிக்கக்கூடிய சூழல்கள். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தாவேகா வெர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு. இப்போ வந்து திமுக அப்படின்னு சொல்லாம அதிமுகன்னு சொல்லாம திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னு பரவலா பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்காங்க, ஒன்னு சேர்ந்துட்டாங்க. 2029 எம்பி எலெக்ஷன்ல 2 பேரும் கூட்டணியா நிற்பாங்க, கூட்டணிக்கான வேலைகள் முடிந்து விட்டது அப்படின்னு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த தமிழகத்துல மக்கள் மத்தியில திமுக அதிமுக மேல மேலும் வெறுப்பு அதிகமாகி இருப்பதன் மூலமாக தான் இந்த கட்சிகள் காணாத ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. அதாவது தாவேக்காக்கு வெர்சஸ் அப்படிங்கும் போது அங்க வந்து வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் தான் நிபுணர்கள் முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இதே போலதான் பாத்தீங்கன்னா இங்க திமுகவை அடிக்க தமிழக வெற்றி கழகம் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடிக்க திமுக செல்லக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம்
பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கும், பாஜகவாக இருக்கும். அப்போ பாஜக கூட திமுக வந்து ஒரு டீல்ல போறாங்க, ஒரு சுமூகமாக போறாங்க அப்படின்னு வரும்போது, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு விஷயத்துல கூட வந்து திமுக வந்து பாஜகவுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் அப்படின்னு ராம்தாஸ் அத்வலே வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில் ராம்தாஸ் அத்வலே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, திமுக வந்து கிரீன் சிக்னல் அந்த பக்கம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ திமுக வந்து பாஜக பக்கம் நகர்ந்து செல்கிறது அப்படின்னா எப்படி மக்கள் பார்ப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா வந்து ஆட்சியில் இருக்கும்போது எதிர் துருவங்களாக இருந்த கட்சிகள் தங்களுடைய லாபத்துக்காக அங்க இணைகிறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படும். அப்ப இப்படியான ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கும். அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் இல்ல, ஒரு வேக்கண்டான இடம், அந்த இடத்தை புதிதாக வரக்கூடியவங்க யாரோ நிரப்ப போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலில் விஜய் அவர்கள் சொல்லும்போது இந்த விஷயம் எல்லாமே வந்து நேஷனல் லெவலில் பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பாஜகவை எதிர்ப்பதற்கான அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு தலைவராக வருவதற்கான நாட்கள் வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது, எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன, இண்டி கூட்டணி வந்து வீக்கான ஒரு கூட்டணியா, தலைமை தாங்குவதற்கு ஒரு தலைவர் இல்லாத கூட்டணியா இருந்துகிட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்களையோ அல்லது பிரியங்கா காந்தி அவர்களையோ நம்பி அங்கு மாநில கட்சிகள் கூட்டணியில் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, அந்த நிலையில் தான் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இண்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு மாநில கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைந்து பாஜகவுக்கு எதிராக யாரை நிறுத்தலாம் அப்படின்னு வரும்போது, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பேரை சொல்லும் போது அத்தனை மாநிலத்தில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே விஜய் அவர்கள் தலைமையில் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் திமுக வந்து ஓரங்கட்டப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் நேஷனல் அளவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஓரங்கட்டப்பட்டு விடும், பாஜக கூட சேர்ந்து போறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலையில விஜய் தலைமையில், தளபதி விஜய் தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாகும். இந்த அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்காக கூடக்கூடிய அலையன்ஸ் கிடையாது. அதே நேரத்தில் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்காக உருவாகக்கூடிய ஒரு அலையன்ஸாக இருக்காது. விஜய், தமிழக முதலமைச்சர் விஜய், தாவேகா அப்படிங்கிற நிலையில அந்த விஜய் அப்படிங்கிற ஒன்மான ஆர்மிக்காக பல மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்படுவாங்க, வந்து ஒரு கூட்டணியை உருவாக்காங்க. இந்த கூட்டணி வந்து பாஜகவுக்கு சவாலான கூட்டணியா இருக்கு. காரணம் என்னன்னா, பாஜகவில் 2029 தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக மோடி நிலைநிறுத்தப்படுவாரா அப்படின்ற கேள்வி வந்து பிரதான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. அப்ப மோடியும் நிலைநிறுத்தப்படலை அப்படின்னா அந்த இடத்தை வந்து நிரப்பக்கூடியவர் யார் அப்படின்னு வரும்போது, தமிழ்நாட்டில் செய்த சாதனைகள், தமிழ்நாட்டில் ஆட்சியை எடுத்து சென்ற விதம் வந்து விஜய் அவர்களுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அப்படின்னு தான் பத்திரிகையாளனாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் அடிப்படை மக்கள் சைட்லேருந்துமே சில மாறுதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட முடியுது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு நேர்காணல் சொல்கிறாரு, ஊழலை ஒழிப்பதற்கு உண்டான முயற்சி நடக்குது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அவங்களே ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து குவியுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இது நேர்காணலுக்காக கேமராவுக்காக சொல்லப்படக்கூடிய கருத்தா, இல்லை களம் அப்படி தான் இருக்கா? இல்லை, களத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த களம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா யதார்த்தமான ஒரு விஷயம், ஏன்னா வந்து மக்கள் கூட வந்து நம்ம பேசக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடியதுனால ஸோ வந்து முற்றிலுமாக மாறிவிட்டது, மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. முயற்சி கிடையாது, இந்த முயற்சி வந்து நாளுக்கு நாள் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு. முயற்சி பண்றாங்க, ஸோ அதுல எந்த ஒரு ஸ்டெப்பையும் அடையல அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா முயற்சி வந்து நாளுக்கு நாள் பெருமளவு பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரே நாள்ல வந்து இதை வந்து முறியடிக்க முடியாது, ஒரே நாள்ல வந்து சுத்தம் செய்ய முடியாது. ஆனா பெர்சன்டேஜ் குறைகிறது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி, வந்து அந்த முயற்சி வந்து பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் நாம பார்க்க முடியும். அந்த பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்கள் எல்லாத்திலுமே ரைடு நடந்திருக்கு, ஆர்டிஓ ஆபீஸ்கள்ல ரைடு நடந்திருக்கு. ஸோ ரைடுகளை பொறுத்தவரைக்கும் தாராளமா ரைடுகள் நடத்த முடியும். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே நேர்மையாக செயல்படணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கருப்பாடுகள், ஒரு சிலருக்கு தண்டனைகள், பனிஷ்மெண்ட்கள் கிடைத்தாலே மற்றவர்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா தங்களை மாத்திக்குவாங்க. ஸோ இந்த நிலையா நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ஏற்கனவே வந்து முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேரை சொல்லுங்க லஞ்சம் கேட்டா அப்படின்னு வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ண உடனே பெரிய நடுக்கம் வந்து அதிகாரிகள் மத்தியில் ஏற்பட்டது. என்னப்பா முதலமைச்சர் நேரடியாக வந்து சொல்றாங்க, ஸோ இப்படி சொல்லும் போது நாம எப்படி டிமாண்ட் வச்சு வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உருவானது. அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் யாருமே எந்த கரையும் படியக்கூடாது, உங்களுடைய துறையில இருக்கக்கூடியவர்களும் கரை படியக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை மணியை தமிழக முதலமைச்சர் எதிரொலிச்சாங்க. எதிரொலிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்சியினர் மத்தியில மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலையுமே ஒரு பீதி ஏற்பட்டது. காலங்காலமா நம்ம வாங்கி பழக்கப்பட்டோம், இனி வந்து வாங்குறத குறைச்சிக்கணும் அல்லது நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வருவதற்கான ஒரு சூழலை உருவாக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் அரசு இயந்திரங்கள், அரசு துறைகளை பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சத்தை ஒழிப்பதற்கான வேலைகள்ல செயல்பட்டு இருக்காங்க, ரைடுகள் நடத்த
நடத்தப்பட்டு இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா கோலோச்சக்கூடிய காலம். மக்கள் கையில மொபைல் இருக்கு. லஞ்சம் அப்படின்னு கேட்டாலே அந்த வீடியோ வந்து இங்க மொபைல் நம்பர்ல வந்து விழுந்தாலே அடுத்த நிமிஷம் வந்து அங்க அந்த அதிகாரிக்கான பனிஷ்மெண்ட் அங்க தொடங்கிடும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வந்து பெருமளவு இப்ப குறைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய, முற்றிலுமாக குறையலைனாலும் பெருமளவு குறைஞ்சு விட்டது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நேத்து வந்து பாரிஸ்ல இருந்து கிண்டியில இருக்கக்கூடிய என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து ஒரு ஆட்டோல செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ ஆட்டோல வரும்போது தான், ஆட்டோ டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 வயசு இருக்கும். அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் ஆட்டோல வந்து கலைஞர் படமும் அதே நேரத்தில் வந்து ஸ்டாலின் அவருடைய படமும் வந்து ஆட்டோ முன்னாடி இருக்கு. அப்போ திமுகவை சார்ந்தவர் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ எப்படி நான் இருக்கு, ஸோ மக்கள் மத்தியில் எப்படி இருக்கு, நீங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே வந்து போக்குவரத்து போலீஸார் அது இதுன்னு நிறைய முறைகேடுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குமே, இப்போ எப்படி இருக்கு, ரொம்ப கெடுபிடி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா அவருடைய பண்ணல கெடுபிடி அதிகமா இருக்க மாதிரி, ஏன்னா அவர் திமுக சார்ந்தவர் அப்படின்னு தெரியும். கெடுபிடி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இல்லைண்ணா ஆர்டிஓ ஆஃபீஸ் செக்டாரில் வந்து பெரிய மாற்றம் இருக்கு. முன்னாடி எல்லாம் வண்டி எடுத்துட்டு போனோம்னா, ஒரு ரெனிவலுக்கு போனோம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா பேப்பரை வாங்கி பார்த்துட்டு இவ்வளோ கொடுத்தா தான் சைன் போட முடியும் அப்படின்னு அதிகாரி இது பண்ணா, இல்லைன்னா கொடுத்து கிளம்பு போ அப்படின்னு துரத்தி விட்டுருவான். மதிக்கவே மாட்டான், துரத்தி விட்டுருவான். கேட்குற அமௌண்ட்டை கொடுக்கணும். 10,000 ரூபானா 10,000 ரூபா கொடுத்தா தான் சைன், இல்லைன்னா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவான். இன்னைக்கு வந்து நம்ம ரெனிவல் அப்படின்னு போகும்போது உடனே டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு சைனை போட்டு கொடுத்துட்டு ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்றான். அன்னைக்கு 10,000 ரூபா நடந்த மாட்டேங்க, இப்போ நாம வந்து ஒரு 1000 ரூபாயை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இதே எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நீங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய படம், திமுக ஸ்டாலினோட படம் இருக்கே, திமுக மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது, என்னுடைய குடும்பம் வந்து பாரம்பரியமான திமுக குடும்பம். ஆனா வந்து இவங்க வந்து ஆட்சியில வந்து ஊழல்கள் பெரிய அளவில் கொஞ்சம் ஆடிட்டாங்க. ஸோ ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் கெடுபிடி இல்லை, ஆடியோ செக்டார்லையும் இல்லை, வெளியிலையும் இல்லை. ஆனா ஒரு சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. அந்த ஒரு சில தவறுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மைதான். ஒரே நாள்ல சீர் செய்ய முடியாது. 60 ஆண்டு கால பாதிப்போட ஒரே நாள்ல சீர் செய்ய முடியாது, ஒரு சில ஆண்டுகள்ல பண்ண முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப சாமானிய மக்கள் பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. எப்படி பலன் அடைகிறாங்கன்னா, 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்து நடந்த வேலைகள் இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாயோட முடிகிறது. அதுவும் வந்து டிமாண்ட் வச்சு கேட்காமல் இவங்களா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்னாலே அப்ப எந்த அளவுக்கு லஞ்சங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன் வந்து நேர்மையானவனாக இருந்தால் அவன் கீழ் இருக்கக்கூடிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும். அதாவது மன்னன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மன்னன் நேர்மையானவனாக இருந்தால் குடிகளும் நேர்மையான வழியில பயணிக்கும். மன்னன் வந்து ஒரு புறம்போக்கா, ஒரு முடிச்சரிக்கையா, ஒரு முள்ள மாதிரியா இருந்தான்னு வச்சுக்கோமே, அந்த அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட குடிகளும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே முடிச்சரிக்கையா முள்ள மாதிரியா தான் இருக்கும். ஸோ ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் அப்படிங்கிற நிலையில தமிழக முதலமைச்சர் ஒரு நேர்மையான நிலையில, ஒரு நேர்மையான அரசு, நேர்மை அப்படிங்கிற விஷயத்த ஊழல் இல்லாத அரசு அப்படின்னு சொல்லும் போது அந்த குடிகள் வந்து 60 ஆண்டு காலம் அதுல பாதிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, பிரகாசம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா வாங்கின கையை பொறுத்த வரைக்கும் உடனே வந்து நிறுத்த முடியாது. ஏன்னா வந்து சொல்லுவாங்களே டாஸ்மாக்ல வந்து குடிகாரோட ஐயோ நிறுத்தினா வந்து அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி, இவன் வந்து ஏன்னா கமிட்மெண்ட் அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க, செலவுகள் வச்சிருப்பாங்க. 1 கோடி ரூபாய் 50 லட்சம் 1 கோடி 2 கோடி கொடுத்து வேலையை வாங்கிட்டு வந்திருப்பான். ஏன்னா கடந்த கால ஆட்சியாளர்கிட்ட பணத்தை கொடுத்து வேலையை வாங்கிட்டு வந்திருப்பான். அப்போ பணத்தை கொடுத்து வேலையை வாங்கும்போது இதை வந்து நம்ம 2 வருஷத்துல கொடுத்த ரூபாயை சம்பாதிச்சிடலாம், லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட வருவான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு செல்பவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் கொடுத்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்கிட்ட 2 கோடியை கொடுத்துட்டு இந்த 2 கோடியை 10 கோடியா ஒரு 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவா அப்படின்னு நம்பிக்கையோட போய் நீ லஞ்சம் வாங்கு, நீ லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சுக்க, 2 கோடி என்கிட்ட கொடுத்துட்டு எவ்வளவு வேணா நீ லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சுக்க நம்பிக்கையை இந்த திராவிட கட்சிகள் ஊட்டி வளர்த்தது. அதாவது ஒரு நேர்மையான நம்பிக்கையை ஊட்டாமல், நம்பிக்கை என்கிட்ட 2 கோடி கூட நீ 10 கோடி போய் சம்பாதிச்சுக்க 5 வருஷத்துல, இந்த நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தாங்க. சோ இதை வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறது அடித்தளத்துல மக்கள் மத்தியிலேயே நம்ம பார்க்க முடிகிறது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.